ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நருட்டோ எடிட்ஸ் 440. இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் விளையாட போகிறோம். ஓகே வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம கேமுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, பிக்கப் த பாட்ஸ் வித் ஆப்பிள்ஸ். இதை வந்துட்டு அந்த ரேக்கில் எடுக்கணும் போல். ஆமாம், ஃபஸ்ட் ரேக்லேயே நம்ம அடிக்கிறோம். ஆரம்பித்தோடனே நம்ம அந்த கை சிம்பிளை கட்டினா அடுக்குவோம் போல். இது எம்டி ஐடி நோ ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து இது வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். அடுத்து ப்ரைஸ் செட் பண்ணலாமா? ப்ராஃபிட் இப்படி நம்ம ஜீரோவில் வைப்போம், ஏன்னா அந்த இது வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டாலும் படும். எனக்கு ஒன்றும் தெரியலை. இப்போ வந்துட்டு ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சுன்னு சரியாக பார்க்கல. இதுதான் கஸ்டமர் செக் அவுட் கஸ்டமர்ஸா 3 இது கொடுத்துருக்காங்க அப்ஜெக்டிவ். கம்ப்ளீட் செக் அவுட்ஸு. ஃபஸ்ட்டு ஆளாக இந்த மேடம் தான் வந்திருக்காங்க. ஆப்பிள் தான் வாங்குறாங்க. நம்மகிட்ட அதானே இருக்குது, வேறு என்ன இருக்குது நம்மகிட்ட. ரெண்டாவது இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட மேடம் வராங்க. அதுக்கு பின்னாடி எவனோ தடியம் தான், அவன் கடைக்கு வரானா என்னன்னு தெரில. இப்போ வந்து இவங்களுக்கு சேஞ்சாக $13.24 தான் கொடுக்கணும். ஓகே, 2 10 4 4 கொடுத்தா இவங்களுக்கு சேஞ்ச் ரெடி. மேடம் ஃபோனை பார்க்காம வாங்க மேடம். ஓகே 4 இன்னும் இல்லை, 4 நாளாக வாங்கிட்டு போகிறாங்க. சரி $3. இவங்களுக்கும் 24 சென்ட்டு. எல்லாம் $10 தான் தராங்களோ. ஓகே, இதோட நம்மகிட்ட ஆப்பிளும் முடிஞ்சுது. இவருக்கும் அதே மாதிரி தான். இவர் என்ன $20 தந்திருக்காரு. ஃபஸ்ட்டு வந்தவங்களும் 20 தான் நினைக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பொருளில் ஆர்டர் போட்டுறோம். ஃப்ரூட்டி பைட்ஸ் ஒன்று, ட்ரீம் கெஃபே ஒன்று, ஆரஞ்சு. ஆப்பிள் மட்டும் வேண்டாம், அதான் இப்போ தானே வாங்கினோம். $40 மட்டும் தந்துருந்தாங்க ஸ்டார்டிங்கில் நம்மகிட்ட. ஐயோ, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா வாங்க வச்சுருவாங்க போலியே. சரி வாங்கி தான் ஆகணும், இதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது இதை வந்துட்டு இந்த ரேக்லேயே அடுக்கணும். ஓகே, இதை அடுக்கியாச்சு. ட்ரை ரேக்கா இது? ஓகே, இது வந்து நம்ம வச்சிடலாம் டக்குன்னு. எடுக்காதடா, பொருள் வேலை செட் பண்ணலடா. டக்குன்னு வச்சிருவோம். ஒரு இது செலவானாலும் பரவாயில்லன்னு வைக்க கூட முடியாதே நம்மளால். சரி, இப்போ மட்டும் அவன் $0 அந்த பொருளை வாங்கியிருந்தான், நம்மளுக்கு சரியான நஷ்டமாக இருக்கும் கைஸ். ஓகே, இதையும் நம்ம டக்குன்னு வச்சுருவோம். வச்சோம் இப்போ எடுத்துருவானுங்க இவனுங்க. $0 எடுத்துருவானுங்க இவனுங்க, நம்பள முடியாதே. ஓகே, இப்போ வந்துட்டு இது பில் போட்டுருவோம். இவர் வந்துட்டு கேஷ் தான் தராரு, கார்டு தரல. இவங்களுக்கு வந்து $17.60. இப்போ பொண்ணா பையனானே தெரியல. ஜான்விக் மண்டையா வேலை. ஓகே, இவனுக்கு வந்து ஃப்ரூட்டி பைட்ஸா? கொஞ்சம் நில்லு, இப்போ பார்த்து நம்ம அடிக்கிறோம். இப்போ தான் யாரும் பொருள் எடுக்கலை. இவங்களை நம்ப முடியாது கைஸ், டக்குன்னு தூக்குனாலும் தூக்கிடுவானுங்க $0. ஐயோ, கீழே அடிக்கிட்டேனே. போலீஸ் மேடம் நவுண்டு போங்க மேடம். 0 தான் வைக்கணும் நம்மளுக்கு. இனிமேல் ஒன்று கூட செலவாக கூட நினைக்க கூட நம்மளால் முடியல கைஸ். ப்ராஃபிட் கம்மியாக தான் வரும், அதுக்காக அது வேஸ்ட் பண்ணவா முடியும்? ஓகே, இப்போ வந்து நம்ம ஆப்பிளுக்கு கீழே ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஆப்பிளே இல்லை அங்கே மேலே. இந்த மேடம் என்ன உருண்டுக்கிட்டே வராங்க, இடம் இல்லையோ. ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பேண்டும் பண்ண முடியாது நம்மளால். ஓகே, இப்போ வந்து இது ப்ரைஸ் செட் பண்ணியாச்சு. டக்குன்னு பில்லை போட்டுரும். ஜான்விக்கு மட்டும் என்ன இல்லை, 1.2 கொடுத்தாச்சு. கார்டு தான். என்னடா இது? level 2 போட்டு வேற மாதிரி. ப்ராடக்ட் லைசன்ஸ்லாம் நல்லா இருக்குது. இப்போ வந்து இவளுக்கு 5.96 எடுத்தாச்சு கார்டில். இப்போ பாதி பேத்துக்கு பில் போட்டு வந்து நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கேஸ், அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம பில்லு வெறித்தனமாக போட்டுருந்துருப்போம். இப்போ வந்து level 3 போயிட்டோம். அங்கே பின்னாடி பார்த்தீங்களா கைஸ், ஸ்குவிட் கேம்லேருந்து தான் வந்திருக்கான். அது கொரியா தானே, இது என்ன ஜப்பான் போட்டிருக்கு. 456 தானடா. இந்த என்ன 786ன்னு போட்டிருக்கு. 5.75 கொடுத்துட்டு இந்த மண்டியா யாரா நீ? பார்க்க ஸ்குவிட் கேம் கேரக்டர் மாதிரி கூட இல்லையே இவன். என்னடா எங்கே பார்த்தாலும் ஜான்விக் மண்டேனுலாம் இருக்கானுங்க. இவன் அவனோட தம்பி அண்ணனா? இவங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு 10 அதிகமாக கொடுத்துடக்கூடாது, வாங்கிட்டு போயிடுவாங்க.
ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பர்ச்சேஸ் நியூ ப்ராடக்ட் லைசன்ஸா. அதுக்கு முன்னாடி நம்ம டிப்ஸை கலெக்ட் பண்ணிடுவோம். இப்போது லேப்டாப்பில் போயிட்டு அங்கே தான் கை காமிக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பொருளெல்லாம் ஆர்டர் போடுறோம் இருக்கிறத. இப்போ இதான் லைசன்ஸா? ஓகே ஓகே. எதெல்லாம் வாங்குறது? தண்ணி பாட்டில் வேண்டாம் நம்மளுக்கு இப்போதைக்கு. கேன் சுகரு, கரும்பு சக்கரை, அதாவது பிளாக் டீ. என்னடா 102 கிட்ட போயிட்டு காய்ஸ் வந்து டீயோட விலையை பார்த்தீங்களா? $59. 20 பெட்டி தான் வரும். ஆனாலும் அதெல்லாம் நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம். இப்போது 5 பொருள். இது வாரத்துக்கு எப்படி ரொம்ப நேரம் ஆகும்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும். நான் அந்த பொருள்லாம் வந்தோடனே நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், நான் நேற்று தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன். கேமில் நேற்று இல்லை, ரியலில் நேற்று தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பொருள் வரத்துக்குள்ளே நைட்டும் ஆகிட்டு, நான் நைட்டு தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆரஞ்சையும் அடுக்கியாச்சு. இது என்னதுன்னு தெரியல. ஃப்ரூட்டி பைட்ஸா? நோ மோர் ப்ராடக்ட்ஸ். இதை தூக்கி தூரா போடுறோம். எண்டு டேவா? 9 மணி ஆனால் முடிஞ்சிருமோ? அதுக்கு முன்னாடி நான் அந்த பொருளெல்லாம் அடுக்கி விட்டுறேன். ஸ்குவிட் கேம் எப்போ வந்தான்? இப்போ தான் வெளியே போகிறான். என்ன கதை? வந்த ஆட்களே தான் வரானுங்க, புதுசாக யாரும் வர மாட்டேங்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த காஃபியும் அடுக்கி விட்ருவோம். என்னடாச்சு கைஸ்? டச் இருக்காமல் போயிட்டு கொஞ்சம் நில்லுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். பொருள் எல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு கோல்டன் கிரைன் தான். கோல்டன் கிரைனா? என்ன இது? ஏதோ பாலில் போட்டு சாப்பிட்றது போல். இந்த செர்லாக்கே ஏதோ ஒன்று இருக்குமே, அந்த மாதிரிலாம் போல் இருக்கும். இதுக்கு நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த டேவை முடிச்சுக்கலாம். Day 1 கம்ப்ளீட்டட். இன்கமும் நம்மளுக்கு $105. எக்ஸ்பென்ஸு $101. நம்ம பொருள் மட்டுமே வாங்கியிருக்கோம். ப்ராஃபிட்டு $4 கிட்ட தான் இருக்குது. ஓகே, கடையை ஓப்பன் பண்ணிடுவோம். இன்னும் ஒர்க் ஆக மாட்டேது. கைஸ், இப்போ வேறு ஒன்றும் இல்லை, டச்சு ஒர்க்காகவும் போகுது. ஒர்க் ஆகாமல் போகுது. வாய் வர இன்றைக்கும் ரொம்ப ரோலிங் ஆகுது. அது என்ன இடம் க்ளோஸில் கிடக்கு, என்னென்னு தெரில. என்ன மேடம் வாயா பிறந்துட்ருக்கீங்க? ஓ, இட்டாலின்னு எதுவும் இல்லையா? லிட்டில் இட்டாலி பாஸ்தா. ஓகே, ஆர்டர் போட்டுருவோம். லிட்டிலாக இருக்குமோ? அதுதான் லிட்டில் பாஸ்தாவோ? ஓகே, இப்போ வந்து நம்ம என்னடா எடுக்க முடியல. செக் அவுட்டில் உட்காரணுமோ? பச்சை வந்துட்டு உட்காந்துரும். இப்போ உங்களுக்கு பில்லை போடலாம். $35.80. ஓகே, இவங்களை அனுப்பியாச்சு. தாத்தா உங்களுக்கு என்ன வேணும்? $12.75 எடுத்தாச்சு கார்ட்லேருந்து. அதிகமாக எடுத்தால் என்ன ஆகும்? நம்ம அடுத்த வீடியோவில் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதிகமாக கார்டில் காசு எடுத்தால் என்ன ஆகும்ன்ட்டு. ஓகே, 1.69. அதை இப்போவே பண்ணலான்னு கேட்டால், நீங்கள் அடுத்த வீடியோவில் பண்ணான்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் பண்ணுறேன், வேண்டான்னா விட்ருவோம். ஓகே, இப்போ வந்து 40.14. காதில் ஹெட்செட் மாட்டிட்டு வந்து மண்டே வந்துருக்கான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்டர் போட்ட பொருளை வந்துட்டு, மேடம் கத்தாதீங்க மேடம், வந்துட்டு ப்ரைஸ் வந்து சரி டக்குன்னு வச்சிரும். ஒன்று போனால் என்ன செலவு பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். இந்த தண்டை அது என் மனசு வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது, என் கை செலவு பண்ணாமல் இருக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு என்ன கண்ணாடி போட்டு ஒரு சைடாக நின்றுருக்கேன். அந்த ஸ்குவிட் கேம் யார் கூட பேசிகிட்டு இருக்கான்? ஒருவேளை தனியாக பேய் கூட பேசுவானோ? திரும்ப பேசிட்டு கிடக்காங்க, பின்னாடி யாருமே இல்லை. இவங்களுக்கு வந்து $8.25. தங்கிலீஷில் சொல்கிறேனோ 8.25. இது என்ன புதுசாக இருக்குது? இந்த கேரக்டர் நான் இதுவரை பார்த்ததே இல்லையே. ஓகே, level 4 கெப்பாசிட்டி தான் அன்லாக் ஆயிருக்குன்னு போட்டுருந்துச்சு. தண்ணி பாட்டில் இல்லையா? தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கு எனக்கு ஃப்ரிட்ஜு வேணும் மேடம், நீங்கள் வாங்கி தருவீங்களா ஃப்ரிட்ஜு? ஓகே, இவங்களுக்கு வந்து $1 கொடுக்க வேண்டாம். இவங்களுக்கு அதே மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஓஹோ, $11. 11.86. இவங்களுக்கும் கொடுத்தாச்சு. இவருக்கு நான் 3 இட்டாலி, ஒரு கோல்டன் கிரீன். 9.09. இவங்களுக்கு வந்து 8.91
டாலர் மீதி. ஐயோ கொடுத்தாச்சு. ஓகே கைஸ், இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் சொன்னால் நம்ம சேனலுக்கு பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது பொருளை ஆர்டர் போட்டு தான் இந்த வீடியோ அப்படியே முடிக்கணும். இந்த பொருள் லைசன்ஸ் அன்லாக் பண்ணிட்டோம்ல? ஆமாம், அன்லாக் பண்ணியாச்சு. கேன் சுகரு 184 இருக்குது, பரவாயில்ல. இப்போ நம்ம கம்மியாக வாங்கிட்டு $73 வாங்கலாமா வேண்டாமா? வேண்டாம், ஒன்று கட் பண்ணி விட்ருவோம். இப்போ இதை ஆர்டர் போட்டு ஃப்ரிட்ஜ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்ப்போம். ஃபர்னிச்சர் என்னடா இது 250? ட்ரை ரேக்கன் 150 என்ன? அவ்வளோ அதிகமாக இருக்குது ரேட்டெல்லாம். சார், என் கடையில் ஒரு பொருளும் இல்லை, இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன், பொறுமையாக தான் வரும். கைஸ், ஆர்டரு வர மாதிரி இல்லை. நான் இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இவன் போவானா மாட்டானா? போயிரு, நீ கேட்குறதெல்லாம் இல்லை, க்ளோஸில் தானே இருக்குது கடை. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் முடிச்சுக்கிறேன். See you guys in the next video. டாட்டா, பை பாய்.